எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 2 வீடுகள் அவைலபிளாக இருக்குதுங்க. நம்ம பார்க்குற இந்த சைட்டு வந்து 40 வீடுகள் கொண்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. இதில் தற்போதைக்கு 2 வீடுகள் மட்டும் அவைலபிளாக இருக்குது. மீதி இருக்கிற 38 வீடுகளுமே சேல் ஆயிடுச்சுங்க. மக்களும் கூடி வந்துட்டாங்க. தற்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது 2 வீடுகள் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சைட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வாங்க. சென்னை சரௌண்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்டு, காலிமனை இதுபோல் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இண்டிவிஜுவல் போர்வெல்லுங்க. 150 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. வீடு சுற்றியுமே உங்களுக்கு ப்ராப்பராக செட்பேக் விட்டுருக்காங்க. காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. உங்களுக்கு பக்கா சேஃப்டிங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. பஸ் ஸ்டாப்பு, ஸ்கூலு, சூப்பர் மார்க்கெட்டு, கடைகள், போலீஸ் ஸ்டேஷன் எல்லா வசதியுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குங்க. நல்ல தோட்டம் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. நீங்கள் லக்ஸுரி கார் வச்சுருந்தா கூட தாராளமாக நிறுத்திக்கலாம். ஓப்பன் பார்க்கிங் ஏரியா தான். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வாலில் இந்த பக்கம் இருக்கிறது இபி 3 பேஸ் இபி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா வீடுகளுமே ஆக்குப்பைடுங்க. மக்கள் வந்துட்டாங்க. நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், 2 ரெஸ்ட் ரூமோடு இருக்கக்கூடிய வீடுங்க. வீடு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது. வீட்டோட லேண்ட் ஏரியா 1120 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1120 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. இதில் வீடு 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குங்க. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு, ரெரா அப்ரூவோட கொடுக்குறாங்க. உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப் டு 80% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோனுக்கும் போய்க்கலாம். இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்துருப்பீங்க, நல்ல பெரிய சைஸ் ஹால். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனுங்க. கிச்சனும் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் தான், ஸ்பேசியஸான கிச்சன். எஸ்எஸ் சிங்க்கு, கிரானைட் பிளாட்ஃபார்மு, பெரிய விண்டோ, லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணி வீட்டை பார்க்கும்போது இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளானும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க இது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமு. நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. ஸ்லைடிங் டைப் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே தெற்கு பார்த்த வாசல் கொண்ட வீடு. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் 2 வீடு அவைலபிளாக இருக்குது. மற்ற ஃபேஸிங்கில் கிடையாது. இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். உங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை சவுத் ஃபேஸிங்கை தவிர்த்து மற்ற ஃபேஸிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்மகிட்ட வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுடைய அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷனோட அமைஞ்சிருக்கு. இந்த கேட்டட் கம்யூனிட்டி சைட் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி இருக்கக்கூடிய பகுதிங்க. உங்களுக்கு ஃப்ளட் இஷ்யூஸும் கிடையாது. அதனால தான் இந்த சைட்டில் இவ்வளோ மக்கள் வீடு வாங்கியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி பக்கத்தில் மாடம்பாக்கத்துலங்க. மாடம்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸு அவுட்டரில் தான் கொடுத்து கட்டியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா நம்ம மேலே இன்னும் 2 ஃப்ளோர் கூட எடுத்து கட்டிக்கலாம். டூப்ளெக்ஸ் வில்லால இந்த ஃபெசிலிட்டி கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் வந்தாச்சுங்க. காலம் பாருங்கள் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் மேலே இன்னொரு ஃப்ளோர் எடுத்து கட்டிக்கலாம். பக்கத்தில் நிறைய வீடுகள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேங்க, இன்னும் அவைலபிளாக இருக்கிறது 2 வீடுகள் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சூப்பரான சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த வீட்டோட காஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இந்த வீட்டோட காஸ்ட்டு 66 லேக்ஸுங்க. 66 லட்சம் மட்டுமே.